வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாகி நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி யாவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மெய் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கிட மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சங்கரையம்மா இல்ல பாடல். சரிங்க, நான் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, உலகெங்கிலில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும். ஐயா, இது நேற்றைய கவி. வாழ்கமுடன், வாழ்க வளமுடன். ஆமா, இது நேற்றைய கவி. ஆமா ஆமா, இன்றைய கவி போட்டு விடலாம். அங்கோ அம்மா ஷேர் பண்ணிருக்காங்க கீர்த்தி. இந்த வீடியோ இன்னும் ரெக்கார்டிங் ஆலைங்க. இது அதான் வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சார்ந்த பெருமக்களே, அருட்பேராற்றின் அன்பு குரல். இந்த தொகுப்பில் இன்றைய கவி, மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மா பதம் பேரானால் இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். எப்போதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். குறையறிவில் பொருட்கள் புகழ் புலன் இன்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும் நிறைவு கிட்டா வாழ்வில். இறைநிலையை எவரெனினும் முயற்சித்தால் பெறலாம். நேர்வழியோ அகதவமும் நிறை அற வாழ்வாகும். மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய். மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால். பொதுவா அறிவுதான் தெய்வம் என்பதை எத்தனை பேர் தெரிந்திருப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள்? தெய்வமே அறிவாக நமக்குள் செயல்படுகிறது என்ற ரகசியத்தை எத்தனை பேர் அறிந்திருப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே மகர்ஷி அவர்களும் அந்த கருத்தை முன்வைத்து மறைபொருளாம் அறிவு சிவம், அதாவது நான்கார் தத்துவத்துல உடல் உயிர் மனம் அறிவு தெய்வம் என்று படித்தளங்களாக விளக்கி கோருவார். அப்ப அறிவு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அது தெய்வத்தின் இயல்பு, இரண்டும் ஒன்றே என்பதை ஆழ்ந்த தவத்தின் மூலம் அனுபவத்தில் பெற்றவர் மட்டுமே விளக்கி சொல்ல முடியும். அப்படி மகர்ஷி அவர்கள் பெற்ற அனுபவம், மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டுமே ஒன்றுதான், அதுவேதான் நானாக நாமாக இருக்கிறது. மனிதன் தெய்வமாய் திகழும் மா பதம் பேரு ஆனால். இந்த உண்மையை உணர்ந்துவிட்டால் நான் யார்? அறிவுதான் நான். அறிவின் மூலம் எங்க? பேரறிவு தெய்வம். அப்போ தெய்வமே பின்னப்பட்ட நிலையில் நானாகவும் வந்திருக்கிறது என்றால் நான் சிறு தெய்வம், குலதெய்வம். அது பெரிய கடவுள். பாரதியார் சொன்னது போல பெரிய கடவுள், இது சிறிய கடவுள். மனிதன் தெய்வமாய் திகழும் மா பதம் பேரானால் அந்த தெய்வம் எப்படி திகழ்கிறது என்றால் அன்பும் கருணையுமாய். வேறு தன்மைகளே அங்கு கிடையாது. ஈர்ப்பும் விலக்கலும் அன்பும் கருணையும். அந்த அரூபமாகிய தெய்வமே நானாக தோற்றத்தில் வருகின்ற போது இந்த உடலுக்கு என்று பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி போன்ற தேவைகள் உள்ளன. அந்த தேவைகளை ஒருவரே நிறைவு செய்து கொள்ளவும் முடியாது. எனவே சார்பு வாழ்க்கையாக, கூட்டு வாழ்க்கையாகத்தான் நமது வாழ்க்கை அமைந்திருக்கிறது. மற்றிடத்திலே நாம் பெற்ற நன்மைகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும், திருப்பி செலுத்த முடியும் என்ற உணர்வே நன்றி. எனவே மனித உடலில் வாழ்கின்ற நாம் தேவைகளை மையமாக கொண்டுள்ளதால் அவையும் நம்மை போல் மற்ற மனிதர்கள் மட்டும் அல்லாது இயற்கை வரைக்கும் அனைத்தையுமே நாம் சார்ந்து வாழ்வதால் தெய்வத்தின் அன்பும் கருணையோடு நமக்கு தேவையான மூன்றாவது குணம் நன்றி.
நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு திருப்பி நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வு பிறகு அதுவே செயலாக மாறும். எனவே மனிதனாக வந்தவர்களுக்கு அன்பு, நன்றி, கருணை மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கை தெய்வீகமாக அமையும். மறைப்பொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதனே தெய்வமாய் திகழும் மா பதம் பேரானால். சரி, இந்த பேச்சிலே, இந்த அனுபவத்திலே பெற்ற இறை உணர்விலே இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். இப்ப இறை உணர்வை அறிகின்ற போது இந்த பகுத்தறிவு பேரறிவோடு ஒன்றி கலந்து நான் என்ற உணர்வை அற்றுவிடுகின்ற போது, எல்லாம் மறந்து போகின்ற போது, அதே பேரறிவோடு பேரறிவாக நாம் கலந்து போகிறோம். நான் என்ற தனித்துவம் இல்லை. நதிகள் கடலிலே கலந்த பிறகு கடல் என்ற ஒரே பெயர் தானே. ஒவ்வொரு நதிக்கும் நாம் வைத்த பெயர் எல்லாம் கடலில் மறைந்து போவதை போல நான் என்ற தனித்துவம், நாங்கள் என்ற தனித்துவம் எல்லாம் இறை உணர்வில் மறைந்து போய் எல்லாமே இறைவனின் அம்சங்களே என்ற உணர்வு தோன்றுகின்ற போது நான் உயர்ந்தவன் என்ற எண்ணமே அங்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் தன்முனைப்பு அற்ற நிலை. இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். அந்த நிலையிலே எப்போதும் ஈசன் குரல் உள் உணர்வாய் கேட்கும். ஏற்கனவே இந்த கருத்தை நாம் பேசினோம். உணர்வு இதான் ஜீவன்களின் அடிப்படை. உணர்வு எழுச்சி பெற்ற நிலையே உணர்ச்சி. உணர்ச்சியின் நிறைவுக்கு பயன்படும் பொருட்களை நாடுவதே தேவை. இப்ப உணர்ச்சி, தேவை, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 படித்தளங்களிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, நிறைவு பெறுகிறது. எனவே இந்த 10க்கும் அடிப்படை என்ன? உணர்வு. அதான் இறைநிலை உணர்வு. அந்த ஆழ்ந்த நிலையே, அமைதி நிலையே எழுச்சி பெற்றதால் உணர்ச்சியானது, தேவைகளானது, அனுபவங்களானது, எண்ணங்களானது. எனவே இறைவனின் குரல் என்ன? சம்ஸ்கிருதமா? இல்ல. தமிழா? இல்ல. வேறு எந்த மொழி? இறைவனின் மொழி மௌனம். அந்த மௌனத்தில் எப்படி நமக்கு நாம் தேடுகின்ற உண்மைகள், இயற்கை ரகசியங்களையோ அல்லது இறைவனையோ எப்படி நாம் உணர்கிறோம், உணர்வு செய்கிறது என்றால் உள் உணர்வாக, அனைத்திற்கும் அடித்தளமாகிய 10 படித்தளங்களுக்கும் மூலமாகிய உணர்வாக. அப்படி ஈசன் குரல் உள் உணர்வாய் கேட்கும். அந்த உணர்வுகளே எழுச்சி பெறுகின்ற போது நாம் கற்ற வார்த்தைகளை கொண்டு அது கருத்துக்களாக மாறி நம்முடைய அறிவுக்கு, பகுத்தறிவுக்கு, மனதுக்கு அதை புரிய வைக்கும். இதைத்தான் அசரீரி என்றும் சொல்வார்கள். உடல் இல்லாமலேயே வருகின்ற குரல். அப்ப இந்த அசரீரி எந்த மொழியில் இருக்கிறது? உணர்வாக இருக்கிறது. உணர்வாக எழுச்சி பெற்று நமக்குள்ளாகவே நாம் கற்ற மொழியை கொண்டு நமக்கு உணர்த்தும். இப்படி ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். குறை அறிவினில் பொருட்கள், புகழ், புலன், இன்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும். இன்றைக்கு சமுதாயத்துல எல்லோரும் பொருள் சார்ந்த வாழ்க்கையைத்தான் மையமாக வைத்திருக்கின்றோம். பதவி, அதன் மூலமாக
பெறக்கூடிய ஈட்டக்கூடிய செல்வம், அந்த செல்வத்தை கொண்டே செல்வத்தை ஈட்டுகின்ற வழிவகைகள், லாபம், வட்டி, கமிஷன், தரகு, லஞ்சம், ஊழல், இப்படி பணத்தை கொண்டே பணத்தை சம்பாதிக்கின்ற வழிகள், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங், இப்ப எல்லாவற்றையும் கற்று வைத்திருக்கின்றோம். இதுல யாருக்காவது உயர்ந்த பதவியிலே நிறைவு வந்து விட்டதா, அல்லது நிறைந்த செல்வத்திலே போதும் என்ற மனம் வந்து விட்டதா என்றால் யாருக்கும் வருவதில்லை. அப்ப குறைபட்ட வாழ்க்கை தான் பொருள் சார்ந்த வாழ்க்கை, எல்லை கட்டிய வாழ்க்கை. ஏன் என்றால் இந்த மனதுக்கும் எல்லை கிடையாது, தெய்வத்துக்கும் எல்லை கிடையாது. தெய்வத்தை அறிகின்ற திறம் மனதுக்கு மட்டுமே உண்டு. திருவிழாக்களிலே உற்சவமூர்த்தி உலா வருகிறார். அவரை ரதத்திலே அமர்த்தி வைத்து வட கயிறை கொண்டு மறுமுனையிலே பக்தர்கள் இழுத்து வருகிறார்கள். இந்த முனையில் இருக்கின்ற பக்தன் அந்த வடக்கயிறை பற்றி கொண்டே போனால் எங்கே போய் முடியும்? உற்சவமூர்த்தியிலே போய் முடியும். அதே போல் உணர்ச்சிகள் சார்ந்த புறன் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதன் மூலதனத்திலே ஆத்மாவின் அனுபவங்களை சார்ந்தே வாழ்கின்ற மனிதன் அங்கே இருந்து தண்டு வடம் என்ற இந்த கயிறை பற்றி கொண்டு வந்தால் இந்த மனதின் மறுமுனை தெய்வம், மனதின் மறுமுனை தெய்வம். எனவே மனிதனே தெய்வத்தை அறியக்கூடிய திறம் வாய்ந்தவன், மனமே தெய்வத்தை அறியக்கூடிய திறம் வாய்ந்தது. அதனால் தெய்வத்திற்கு எல்லை இல்லாதது போல மனதின் ஆற்றலுக்கும் எல்லை இல்லை. அப்ப எல்லையில்லாத மனதை எல்லைகளுக்கு உட்பட்ட வசதிகளிலே, பொருளிலே, இன்பத்திலே செலுத்துகின்ற போது அது தூய்க்கும். ஆனால் அடுத்தது என்ன என்று கேட்கும், நிறைவு பெறுவதே இல்லை. எனவே இந்த அறிவு, உடல் மட்டுமே பற்றிருக்கின்ற அறிவு, குறைப்பட்ட அறிவு, சிற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவு, பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை கடந்து பகுத்தறிவையே பேரறிவாக தரமாற்றம் செய்யக்கூடியதுதான் ஆன்மீகம், இறை அறிவு. எனவே குறை அறிவில் பொருட்கள், புகழ், புலன், இன்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும். பணக்காரங்கள வறுமையான்னு கேட்டா வறுமைதான். ஏனென்றால் வறுமை என்ற சொல்லுக்கு இரத்தல், கேட்டல், வேண்டுதல் என்று பொருள். அப்ப பணக்காரனும் கோவில போய் ஸ்பெஷல் தரிசனத்துல போய் முன்னாடி நின்று கேட்கிறானே இன்னும் கொடுன்னு, அப்ப அவனும் பிச்சைக்காரன் தானே. எனவே கொடிய வறுமை பெருகும், நிறைவு கிட்டா வாழ்வில். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம், 10 கிராம் வரைக்கும் காசு வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு முறை ஒரு தோட்டத்தை பக்கம் போய் கூட்டிருந்த போது வெள்ளரிக்காய் அழகா இருந்தது. நானும் என்னுடைய நண்பரும் வெள்ளரிக்காய் வேணுமே சாப்பிட்றதுக்குன்னு கேட்டோம். உடனே அந்த தோட்டக்காரர் 4 வெள்ளரிக்காயை பறித்து கொடுத்தா, நான் போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் கொடுத்தார். பிறகு எவ்வளோ காசுன்னு கேட்டதுக்கு, சாப்பிட்றதுக்கு காசு தரையா என்றார் அந்த விவசாயி. அப்ப பல கோடிக்கு அதிபதியான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இங்கே 10 கிராம் கூட காசு வாங்கிடுறாங்க. ஆனா உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கோள் மிஞ்சாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்கின்ற ஒரு விவசாயி பசிக்கு கொடுக்கறதுக்கு யாரோ காசு வாங்குவாங்களா என்றானே. இப்ப யார் பணக்காரன், யார் செல்வந்தன், யார் நிறை மனிதன் இல்லையா? எனவே கொடிய வறுமை பெருகும், நிறைவு கிட்டாது வாழ்க்கையில்.
நிறைநிலையை எவரெனினும் முயற்சித்தால் பெறலாம். சரி, இந்த பற்றாக்குறையே தான் கடைசி வரைக்கும் இருக்குமா? இதுல இருந்து நான் விடுதலை பெற முடியாதா? எனக்கு அந்த பாக்கியம் கிட்டாதா என்றால் பாரதியார் அருமையான கவியை சொன்னார். உயர்ந்த குலத்துல பிறந்தா தான் இறைவனை உணர முடியுமா? அது மணி அடிக்கிறதுக்கும் மந்திரம் சொல்றதுக்கு வேணா தகுதி வச்சுக்கலாமே தவிர, நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. பிராமண குலத்தில் பிறந்த பாரதியார் எழுதிய கவி, நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம். இந்த தத்துவத்தை ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தில் திருத்தொண்டர் புராணம், அதை பெரிய புராணம் என்று மதிக்கிறோம். 63 நாயன்மார்களை பற்றிய சரித்திரத்தை அது பேசும். இந்த 63 நாயன்மார்கள் யார் யார் என்று பார்த்தால், பிச்சைக்காரனும் இருக்கிறான், செல்வந்தனும் இருக்கிறான், அடிமையும் இருக்கின்றான், அரசனும் இருக்கின்றான், பண்டிதனும் இருக்கின்றான், பாம்பனும் இருக்கின்றான், பிராமணர்களும் இருக்கிறார்கள், சூத்திரர்களும் இருக்கிறார்கள். இப்படி எல்லோருமே ஞானத்தை பெற முடியும் என்பதை திருத்தொண்டர் புராணம் காட்டியிருக்கிறதே. பிறகு உயர்ந்தால் மட்டுமே இறைவன் அடைய முடியும் என்ற கருத்து எப்படி நம்ம இடத்துல திணிக்கப்பட்டது? எனவே சைவ சித்தாந்தம் சொல்கின்ற கருத்து, பாரதியார் வழிமொழிந்த கருத்து, மகிழ்ச்சி அவர்களும் சொல்றாங்க, நிறைநிலையை எவரெனினும் யாராக இருந்தாலும் முயற்சித்தால் பெறலாம். முயற்சி வேணும். முயற்சி இல்லாமல் ஒன்றை நான் பெற முடியும் என்று எதிர்பார்த்தால் எப்படி முடியும்? பொருள் துறையிலே கூட தொடர்ந்து படித்து 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 தேர்ச்சி பெற்று பட்டம் வாங்கினால் தானே தகுதி வருகிறது. தகுதியின் அடிப்படையில் தானே தொழில் அமைகிறது. தொழிலுக்கு தகுந்த வருமானம் தானே கிட்டுகிறது. அப்படி இருக்கின்ற போது முயற்சி இன்றி எதை பெற முடியும்? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றார் வல்லபெருந்தகை. எனவே நிறைநிலையை எவரெனினும் முயற்சித்தால் பெறலாம். சரி, அதற்கான வழி என்ன? பக்தி, ஞானம், 2 வழிகள் சொல்வார்கள். 2 வழி கிடையாது, ஒரே வழிதான். துவக்கம் பக்தி, பயணம் அறிவு, வெற்றி முக்தி. இந்த 3 படித்தளங்கள். அப்ப பக்தியிலே ஏன் ஞானம் கலக்கவில்லை என்கின்ற போது அது மூட பக்தியாக மாறுகிறது. நன்மைகளை உள்ளே வைத்து மூடப்பட்ட பக்தியாக இருக்கிறது. அந்த மூட நம்பிக்கையிலே நம்பிக்கை துரோகமும் ஏற்பட்டு விடுகிறது. அவன் நம்பிக்கையும் வந்து விடுகிறது, ஏமாற்றமும் வந்து விடுகிறது. எனவே பக்தி தொடாமல் ஞானம் அடைய முடியாது, முக்தி பெற முடியாது. பக்தி தான் துவக்கம். ஆனால் அந்த பக்தி குளத்தை போன்றது, தேங்கிவிடக்கூடாது. இறைவன் குளம் அல்ல, அருவி, ஜீவநதி, வற்றாத ஜீவநதி இறைவன். நாம் குளத்திலே அமர்ந்து கொண்டு இதுவே போதும் என்று இருந்தால், அந்த குளம் மழை நீரால் மாற்றப்படவில்லை என்றால் அது சாக்கடை ஆகி போயிடும். அதனால்தான் எல்லா கோவில்களிலேயும் திருக்குளம் என்று வைத்திருப்பார்கள். என்ன பொருள்? நீ குளம் போல தேங்கி விடாதே, ஆறு போல், அருவி போல், கடல் போல் விரிந்திருக்கின்ற இறைவனை உணர வேண்டும். இந்த எல்லை கட்டிய உடலை கடந்து எல்லையற்ற பேரறிவை அறிய வேண்டும் என்று காட்டுவதற்காகத்தான் கோவிலுக்கு முன்னால் திருக்குளத்தை வைத்தார்கள். இது ஜீவாத்மா, இந்த குளம் ஜீவாத்மா, கடல் பரமாத்மா.
அதை அடைய வேண்டுவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று காட்டுவதற்காகத்தான் எல்லா கோவில்களிலும் திருக்குளங்களை அமைத்தார்கள். எனவே நேர் வழியோ அகத்தவம் நிறை அறவாழ்வாகும். எது நேர் வழி? இதான் சுற்றுப்பாதை. பக்தியில போய் அந்த குளம் இந்த குளமா சுத்தி 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 வந்து அதுல விளக்கம் யாரும் தருவார்களா என்று பார்த்து யாரும் தராத போது ஏமாந்து போய் பெற்றேன் பல் பிறவே பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்று போகுமே தவிர அது நேர் வழி அல்ல. அப்ப அதை நேர் வழியாக மாற்ற வேண்டும் என்றால் நல்ல குருவின் மூலமாக பக்தியிலிருந்து அறிவின் பயணத்திற்கு வந்துவிட வேண்டும், ஞான மார்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும், அறிவு வழிக்கு வந்துவிட வேண்டும். அந்த அறிவின் வழியிலே தான் கேள்விகள் பிறக்கும், கேள்விக்கு பதில்கள் கிடைக்கும், தெளிவு பிறக்கும். இந்த விளக்கத்தோடு தவமும் சேர்ந்ததுதான் ஞான மார்க்கம். வெறும் விளக்கம் மட்டுமல்ல, பயிற்சியும் இணைந்தால்தான் ஞான மார்க்கம் வெற்றி தரும். அப்படி பயிற்சியோடு இணைத்து விளக்கங்களை சேர்த்து கை தூக்கி விடுகின்ற வழியே நேர் வழி. அப்படி நேர் வழியோ அகத்தவமும் நிறை அறவாழ்வாகும். மனம் நிறைந்தால்தான் அற வாழ்க்கை சாத்தியமாகும். அறம் என்பது என்ன? ஈகையை மையப்படுத்தியது தானே அறம். ஈகையின் மறுபக்கம் ஒழுக்கம். ஈகையும் ஒழுக்கமும் செயல்படுத்துகின்ற போது கடமை. இதுதானே அறம். எனவே மனித வாழ்க்கை என்பதே மற்றவர்களுக்காகத்தான், கொடுப்பதற்காகத்தான் வாழ்க்கை, பெறுவதற்காக அல்ல. எனவே கொடுப்பவராக இருக்க வேண்டுமே தவிர பெறுபவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கின்ற ஆற்றலைத்தான் இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். இயற்கை வளங்கள், ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். மனித வளம், இயற்கை வளம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை வளம், சமுதாய வளம். எனவே நம்மை குறை அறிவாக படைக்கவில்லை, குறைவோடு நம்மை படைக்கவில்லை. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, நிறைவாக படைத்திருக்கிறாய். உணர்ந்து விட்டேன், நிறைந்து வாழ்வேன், அதற்கான குரு எனக்கு கிடைத்து விட்டார் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து முடிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. இறை உணர்வு பெருமாற்றல் எல்லோருக்கும் உண்டு. தலைப்பு சிறப்பாக நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். பாடல்களை பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாங்கம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். ரமஞானக்கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நெருக்குகின்ற புரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, அலைக்காதீர் மின்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில்
மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமா மாபிரம்ம ஞானமா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருத்துண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு புரிகின்றது. எரியர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்ப்பயணத்தில் சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறிய வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.